இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சின்ன சின்ன விஷயத்திலும் சுத்தமும் ஒழுங்கும் வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்புலையும், இன்னொரு தரப்புல இந்த அதீத சுத்தம்லாம் எதுக்கு அப்படின்னு உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. சப்போஸ் இந்த டேபிள உங்க மனைவி பார்த்தா என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, வந்து கூட சொல்லலாம். இதோ வந்துட்டேன். வந்து பெட்ல இருந்தாவே செமையா டென்ஷன் ஆயிடுவாரு. இது மட்டும் இங்க இருந்துச்சு அன்னைக்கு ரணகலாம் ஆயிடும் எங்க வீடு. என்னமா அது? வாட் இஸ் திஸ்? இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இங்க இருக்கு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அங்க கபோர்ட்ல தான் இருக்கணும். ஃப்ரூட்ஸ் இங்க வச்சிருக்கீங்க. டேபிள்லயே வச்சிட்டியா? உனக்கு டிசிப்ளினா என்னன்னு தெரியாதா? எதுக்குமே எங்க வீட்ல வந்து ஒரு டெடிகேட்டட் பிளேஸ் இருக்கு. ஹால்ல தான் நாங்க வந்து டைனிங் டேபிள் போட்டு வச்சிருக்கோம். இவர் இந்த பக்கம் உட்கார்ந்து வர்க் பண்ணுவாரு, நான் அங்க உட்கார்ந்து வர்க் பண்ணுவேன். அது என்னவோ தெரியல, அது அப்படியே தான் இருக்கும். நான் உட்கார்ற இடம் மட்டும் அந்த இடம் கொஞ்சம் கசங்கிடும். அதுக்கு வந்து அவர் ரிப்பீட்டடா திட்டிக்கிட்டே இருப்பாரு. அதாவது டைனிங் டேபிள் கிளாத் லேசா சுருங்குறது கூட டென்ஷன் ஆயிடுவாரு சார் அவரு. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. இப்ப பாருங்க, இப்படி இப்ப போயிருச்சு, எந்திரிக்கல இப்படி பண்ணிடுறோம். அது அப்படியே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. என்ன சொல்லிட்டே இருக்கீங்களே, இதுல என்ன இருக்கு? சட்டைனா கசங்க தானே செய்யும். சார் ஆக்சுவலி டேபிள் இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்தாலே அவங்க குறை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட். நெக்ஸ்ட் உங்களேனா அவங்க வந்து வாட்டர் பாட்டில் செப்பரேட்டா வச்சிருவாங்க. அதுல உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் அதுல அதுல தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சோ அது இல்லனா நீங்க ஜக்லனா நீ சிந்திடுவ, நீ இது பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில்? சிபி குடிச்சிருவேன். ஜெம்ஸ் இதாகும். அவர் குடிச்சாருன்னா அன்னைக்கு அந்த பாட்டில் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுவேன். தண்ணி குடிச்சிடும் உங்கள்கிட்ட கொடுக்குறாரு, நீங்க ஒரு சிப்பு குடிப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல சார். அது இப்படி சீப்பி எனக்கு பார்த்து குடிச்சிட்டு அது அப்படியே டக்குன்னு வாங்கி குடிக்க எனக்கு ரொம்ப கொஞ்ச நேரம் கழிச்சு குடிங்க. இல்ல சார், அப்ப இன்னும் ஜெர்ம்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். புண்ணுல ஈ மொய்க்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாம ஜெர்ம்ஸ் உட்கார்ந்து இருக்கும். இப்படி ஓப்பனா பேசுறதே தெரியல. இது எப்படிமா கணவன் மனைவிக்குள்ள பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. என்ன பண்றீங்க தம்பி நீங்க? ஆக்சுவலா ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார். உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளவு டார்ச்சரா இருக்கு தம்பி? ரொம்பவே சார். ரொம்பவே இல்ல. அத ஏன் கேக்குறீங்க? கிச்சன்ல வச்சதுக்கா ஹெச்ஆர் போய் ஒருத்தன் புலம்புவான்ல, அந்த லெவலுக்கு. ஐயோ ஹெச்ஆரா தெரிஞ்சே கட்டிருக்கீங்க. ஐயோ நான் குமார் அவசரப்பட்டிய. ஓ, எங்க வீட்டுக்குள்ள என்ன கண்ணை கட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பொருள் எங்க இருக்குன்னு ஏன் வீட்டுக்குள்ள கண்ணை கட்டி சுத்தணும்? இப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். விட்டா கூட இல்ல புரியல, இந்த சாதனை நீங்க நிகழ்த்துறதன் வழியாக நார்மலா ஒரு வீட்ல எவ்வளோ டஸ்ட்பின்ஸ் இருக்கு? ஒரு 2 3. வீட்ல ஹால்லயே 4 டஸ்ட்பின் இருக்கும். எந்த கார்னர்ல பார்த்தாலும் டஸ்ட்பின்ஸ் இருக்கும். டஸ்ட்பின் கவர் போட்டே இருக்கணும். பேபி வந்து பிறந்திருக்காங்க சார், அம்மா வீட்ல தான் இருக்காங்க. எவ்வளவு நிம்மதியா இருக்கு? ரொம்பவே நிம்மதியா இருக்கு சார். ஆனால் வீடியோ கால் பண்ணும்போது பதட்டமா இருக்கு. என்னோட ஃபேஸ் மட்டும் தான் காமிப்பாங்க. நீ வந்து ஹோம் டூர் காமி அப்படின்னுவாங்க, காட்ட சொல்லுவாங்க, காட்ட சொல்லுவாங்க. ரூம் எனக்கு சுத்தி காமிங்க. என்ன இருக்குன்னா இங்கதான் சார் இருக்கு போன். அது இங்க இருந்து போவே மாட்டேங்குது. பின்னால போனாதான் பின்னால துண்டு தெரிஞ்சிருமே. முடியல. எனக்கு இது யாராவது கிளீன் பண்ணி கொடுக்க முடியுமா? இங்க இருக்க கூடாதெல்லாம் வெளியில எடுத்துருங்க. சென்டிமெண்டா பேசி பேசி தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே. இந்த டேபிளில் என்ன மட்டும் இருந்தால் போதுமோ அதை மட்டும் வைத்து விட்டு மீதி அனைத்தையும் விட்டு எரியும்படி கேட்டுக்கொள்வோம். வேணுங்கிறப்ப கிளாஸ் எடுத்துட்டு வரப்போறா, ஃப்ளாஸ்க் தேவையில்லை. தண்ணி ஜக்கு கூட இருக்க கூடாது சார். தண்ணி சிந்துச்சுன்னா அது ஈரமாயிடும். தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. சாப்பிட்ட பேர் தான் பழம் சாப்பிட போறோம் சார். அது கூட வேணாம் சார். அப்ப இந்த பழத்தையும் கூட எடுத்துருங்க. அவ்வளவுதான். பிடிங்க, நீங்க அங்கிட்டு பிடிங்க. பிடிங்கம்மா, வாங்க. நீங்கள் அங்கிட்டு பிடிங்க. தம்பி வாங்க. டேபிள் இருக்குது, வீட்டுக்கு இடைஞ்சலா இருக்கு. டேபிளே தூக்கு. வாங்க. நீங்க வேற அக்கா கூப்பிடுங்க. எதுக்கு அக்கா? எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். அப்படியே வாங்க. அப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க. இப்பதான் சுத்தமா இருக்குங்க சார். இப்பதான் சுத்தமா இருக்கு. இப்ப நானும் வெளியில போயிட்டுமா? இன்னும் இந்த இடம் கிளீனா இருக்கு. முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன இதுக்குதான் மூடிட்டு இருக்கணும்ன்றது. இதுல எல்லாம் எப்படிங்க சுத்தம் பார்க்க முடியும்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னவெல்லாம் இருக்கு? நீ கேட்கறதுனால சொல்றேன். இப்போ நீங்க வீட்டுக்கு போய் தாப்பால் இப்படி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போடக்கூடாது. அந்த தாப்பால் வந்து இப்படி தான் போடணும். போட்டுட்டு போறேன்னா திரும்ப வந்து அந்த தாப்பால் எடுத்து வைப்பாங்க. அந்த பக்கத்துல நிறைய டஸ்ட் இருக்கும் சார்.
சார் நீட்டா தான் தூங்கணும்னு ஒன்று இருக்கு சார். புரியல, நீட்டா தூங்குறதுன்னா என்னது? இல்ல எப்படிப்பா? இசட் மாதிரி படுக்க கூடாது சார். ஆ. ஒன்னு சுப்பைனா படுக்கணும், இல்ல லெஃப்ட் லேட்டரல் ரைட் லேட்டரல்ல படுக்கணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இசட் மாதிரி போட்டு படுத்தா பெட்ஷீட் சுருங்கும். என்னோட பக்கம் சுருங்காம அவங்க பக்கமும் சுருங்கிறதுனால அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. ஒண்ணுமே புரியலையே, என்ன நடக்குதுங்க? சார் அதுக்கு தான் என்ன சொல்ல, கார்னர்ஸ்ல நாட் போட்டு நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. இதுக்கு பேசாம நீங்க கையையும் காலையும் கட்டிக்கிட்டு பொத்துன்னு விழுந்துருங்க. அதான் செய்யலாம். சுட்டாக்கு இப்படியே குதிச்சிட வேண்டியதா? நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நீ படுத்த இடம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? நான் படுத்தது எப்படி இருக்கு பாரியா? நீங்க நைட்டு தூங்குவீங்களா, சும்மா சேர் போட்டு உட்காந்துருப்பீங்களா? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. பெட்ஷீட் போட்டுட்டு அப்படியே அசையாம தூங்குவாங்க. நான் அந்த மாதிரி தூங்கினா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியேப்பா, தூக்கத்துல சுத்தமாக்கலாம் டூ மச்சா இருக்கு. டூ மச். இது டூ மச். கால் மிதியே மிதிச்சின்னு உள்ள போறோம். கால் மிதியை மெரிக்கிற கால் மிதி அழுக்காயிடுமே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். செருப்பு போட்டுட்டு கால் மெரிக்கிறாரு. அது வந்து கால் இல்ல, கால் மீதி ஆக்சுவலா எதுக்கப்ப? இப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே. அது பேர் டோர் மேட் தான் அவங்க சொல்றாங்க. கால் மிதி இல்லையா? டோர் மேட் அழகா இருக்கிறதுக்கு. அது அழுக்காக்காத. இது பரவாயில்ல, இன்னும் நிறைய இருக்கு, கேளுங்க. சொல்லுங்க. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். கொடை எடுத்து போனேன், வெளியில போன நனைஞ்சு வருது. கீழே உள்ள தந்து வைக்கணும், கீழே தனியாயிடுது. ஏன் கொடையை நினையாத எடுத்துன்னு வரக்கூடாதா? ஆஹா, யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? கேளுங்க. கால் மெதிலாம் நனைஞ்சிரும். டோர் மேட்ல காலுக்கு போய் ஏன் படக்கூடாதுங்கிறீங்க? அழுக்காயிடும். அழுக்காயிடுமா? ஐயோ, எங்க இந்தியா புடிச்சிங்க அவனை. பெருக்குறாங்க, முடியெல்லாம் இருக்கும். அவங்க சரியாவே பெருக்க மாட்டாங்க. நான் கூட பின்னாடியே பெருக்கிட்டு வருவேன். அவங்க ஒரு தூரம் இருக்காங்க, இவங்க ஒரு தூரம். நான் ஒரு தடவை பெருக்குவேன். ரெண்டு பேரும் நின்னுட்டாங்க சரவண் மேடு. தொடப்ப அழுக்காயிருமே, அதை என்ன பண்ணலாம்? குழப்பம் அழகாயிடுது, அதுவும் சொன்னாங்க. ஐயோ ஐயோ. 3 தொடப்பம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு தொடப்பம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு. ரொம்ப தொந்தரவா இருக்குது சார். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. வீட்டுக்கு வரவங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டான பஸ், ட்ரெயின் அது மாதிரி எதுலயாவது வந்திருப்பாங்க சார். நம்ம சோஃபால உட்காருவாங்க. இருந்துட்டு அப்போ கிளம்பும் பொழுது அவங்கள நம்ம வெளியில போய் டாட்டா சொல்லி அனுப்பிட்டு உள்ள வரதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த சோஃபால இருக்க கவர்ல ரிமூவ் ஆகி அது துவைக்கிறதுக்கு லாண்ட்ரி பக்கெட்டுக்கு போயிடும் சார். முழுக்க ஹைஜீன் தான், வேற ஒன்றும் வந்து. யாரா நீங்களா? யாருப்பா நீங்க? நீங்களே எந்திரிச்சு போன பிறகு இதை உடனே எடுத்து துவைக்க போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? எனக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்கும். உங்க பக்கத்துல இருக்கும் போது கோல்டு வருது அப்படின்னா துணி வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரிப்பீட்டடா அதே பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு வேற ப்ராப்ளம் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு அதையே வச்சு ஃபேஸ் துடைப்பாங்க. அவங்க ஃபேஸ் அவங்களே துடைச்சுப்பாங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அவங்க சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். நான் உங்க கூட குடும்பம் நடத்துறேன். அந்த நேரத்துல நான் எந்திரிச்சு போறது தப்பா இல்லையா உங்களுக்கு கேக்குறேன். 80 வயசுல 70 வயசுல ஆம்பளை இதை விட அழுக்காயிருவான் சார். நீங்க இப்படி ஆயிடுவீங்க. யார் பார்த்து பாப்போம்? தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. 80 வயசுல நீங்க மட்டும் தும்முவீங்க, மேல விழுந்துரும். இதை யார் வந்து உங்களுக்காக தொடச்சு விடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய போறான்டா. எனக்குன்னா எங்க ஒய்ஃப் தான் செய்வாங்க. அப்ப அருவருப்பா இருக்காதா அவங்களுக்கு? இருக்காது சார். என்னடா எவனும் இந்த வீட்டுல ஒழுங்கா பேச மாட்டானா? அப்ப அவங்களுக்கு அருவருப்பா இருக்காதுன்னா உங்களுக்கு இது அருவருப்பா இருக்க கூடாது தானே? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் இங்க சுத்தம் கூட பேசல, ஹியூமனிட்டி தான் பேசுறேன். இங்க எத்தனை பேத்துக்கு டூத் பேஸ்ட் சென்டர்ல இருந்து எடுத்தா பிடிக்காது? யாராவது இருக்கீங்களா அப்பெல்லாம்? சுத்தம் சுத்தம் பூரா பேருக்கும் பிடிக்காது. எல்லாருமே அட்டெண்ட் பண்ணீங்க, அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? டூத் பேஸ்ட் சென்டர்ல இருந்து அவங்க வைஃபை எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாரு அவரு. அவங்க வைஃபை. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. அதாவது டூத் பேஸ்ட் வந்து அவங்க சென்டர்ல எடுக்கிறாங்க, ஓரத்துல இருந்து எடுக்க மாட்டாங்க. இப்படிதான் எடுக்கணும். யோ என்னையா இது? முன்னால அவனு சொல்லுவாங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு. அதீத சுத்தம் பார்க்கின் சுற்றம் இல்லை. மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.